வெல்கம் டு அமிர்தம்ஸ் கிச்சன். இப்போ மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரைச்சாச்சு. தேவையான ஆயில். நான் மோஸ்ட்லி நல்லெண்ணெயில் தான் சமைப்பேன். பட்டை கிராம்பு இப்போ பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரியணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ மல்லி புதினா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்க்கலாம். ஒரு தக்காளி ஒன்று போதும், ரொம்ப போட்டாலும் பிடிக்கும். இப்போ கறியை சேர்த்துடலாம். 4 கிலோ மட்டனு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த கறி அலசின தண்ணியிலே வெந்துடும். கொஞ்சம் நேரம் வேறு. கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போது வீட்டில் அரைச்ச மசால் தூள் 2 ஸ்பூன். மசாலா போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஓரளவுக்கு போட்ட மசாலாவும் கொஞ்சம் பச்சை போகிற வரைக்கும் வதக்கி வச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டுருவோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போடும். இது வெந்து வர்றதுக்கு சரியாகும். அப்போ தான் சுக்கா மருங்கெல்லாம் குழம்பு மட்டும் போயிடும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டுருவோம். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.